செல்போன் பிரைவசி கணவன் மனைவியிடையே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்பு, வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. கிளைகளுப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் நான் டிபி வச்சதே இல்ல. எனக்கு நீ டிபி வைக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு. அதை நான் உடனே மாத்திக்கிட்டேன். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. என்னுடைய மொபைல் போன்ல இருந்து நான் வெளிப்படையா தான் அவர்கிட்ட வச்சிருக்கேன். அவர் எடுத்து எப்பயாவது பாப்பாரு. இது பிடிக்காது, எனக்கு இதை செய்யாதன்னு சொல்லுவாரு. அதை நான் செய்ய மாட்டேன். அவர்கிட்டே கேளுங்க. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. நீங்க எதுவும் ஷேர் பண்ண மாட்டீங்க, பட் நீங்க மட்டும் உங்க போனை பாப்பீங்க. டிபி வைக்கலாமா கூடாதான் டிக்டேட் பண்ணுவீங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? என்ன போட்டோ அனுப்பணும் அனுப்பக்கூடாதுங்கிற முடிவுகள்லாம் நீங்க எடுப்பீங்க. அப்ப நீங்க மட்டும் எப்படி அதை செய்யலாம்? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். நான் எனக்கு ஷேர் பண்றது அவங்க ஸ்பேஸ் கொடுக்கறது இல்ல. நான் எல்லார்கிட்டயும் என்னோட மனசு திறந்து நான் காமிக்க முடியாது. சரி, ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. என் கூட யார் உருக்கமா என் கூட பேசுறாங்களோ அவங்க கிட்ட தான் என்னோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண முடியும். அவருடைய ஃபீலிங்கை ஷேர் பண்ணுவாரு. நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நானு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அவங்களுக்கு இருக்கிறது எல்லாம் கியூரியாசிட்டி சார். இல்ல, வாட்ஸ் ராங் இன் தட்? கியூரியாசிட்டி வந்து என்னையா ஒரு உதாரணத்தை கூட சொல்ல விட மாட்டறான். ஏத்து பேசிக்கிட்டு இருக்கான். லைஃப்க்கே வந்து நல்லது இல்ல. அதெல்லாம் யார் சொன்னா? கியூரியாசிட்டி மேக்ஸ் லைஃப் பாஸ். நான் சொல்றேன். மாமா கோவம் வந்துருச்சு. அவங்களோட கியூரியாசிட்டிய உச்சம் எங்க போய் நின்னுது அப்படின்னா, இவன் மொபைலை எப்படி நம்ம வாங்குறது? எனக்கு வேணும்டா. திடீர்னு ஒரு தடவை வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்துல வந்து, ஏங்க இந்த மொபைலை கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுங்க, போட்டோ பார்க்கணும் அப்படின்னுவாங்க. உனக்கெல்லாம் போய் ஒருத்தன் பொண்ணு கொடுத்தானே, அவனை சொல்லனியா? இல்ல, நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு தூரம் ஒரு மனைவி போனை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏன் நீங்க அதை ரகசியமா வச்சிருக்கீங்க? இல்ல, மனைவி வந்தவங்க இடையில வந்த உறவு, ஓகேங்களா? அவங்க கிட்ட எல்லாத்தையும் நம்மளால ஷேர் பண்ணிட முடியாது. அப்ப யார்கிட்ட அதை ஷேர் பண்ணலாம்? அப்பாட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியுமா? எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாதுல. ஆமா. அப்ப ஏன் உங்களை இடையில வந்த உறவுங்கிறீங்க? அப்ப நடுவுல வந்ததுனால ஃபுல்லா ஷேர் பண்ண முடியாதுங்கிற லாஜிக்கே இல்லையே. வாழ்க்கையில மனைவி மட்டுமே வாழ்க்கைன்னு கிடையாது. டேய் டேயா, ஆமாண்டா. என்னோட குடும்பம்ன்றது வந்து என்னோட அம்மா அப்பா, என்னோட கூட பிறந்தவங்க, மனைவி எல்லாம் சேர்ந்ததுதான் என்னோட குடும்பம். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. எல்லாரும் தான். உங்கள்ட்ட நிறைய விளக்கம் இருக்கு, ஆனா மனசு இல்ல. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் சின்ன விஷயத்தை நான் ஓப்பனா சொல்ல போயிட்டு அந்த சின்ன விஷயத்தினால பல சந்தேகங்களை ஏற்படுத்தி, ஐயோ கடவுளே, இவன் முடிக்க மாட்டான் போலடா, நான் என்னடா பண்ணிட்டேன்? பாஸ், ஒன்னே ஒண்ணுதான். நான் வரிசையா அடுத்தடுத்து கேட்பேன். நீங்க உங்க மனைவி டிபி வைக்க கூடாதுங்கிறீங்க. உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? நான் ஏன் அவங்கள வைக்கணும்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்க டிபி வைக்கணும்ன்றதுக்கான சரியான காரணத்தை எனக்கு சொல்லல. எங்கடா புடிச்சிட்டு வந்தீங்க? எங்க புடிச்சிட்டு வந்தீங்க? நீங்க டிபி வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கேன். ஏன் நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவது எப்படிங்கிற பரீட்சையில் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா? சரி சரி. இன்னைக்கு வர பாதிப்புகள் எல்லாமே பெண்கள் ஆண்களோட பெண்களுக்கு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பாதிப்பு இன்னைக்கு வர எல்லா பாதிப்பும் இருக்கட்டும். அந்த பாதிப்பு யார் செய்யறா? பெண்களால கூட வருது சார். தம்பி வேணாம்ப்பா, சேர் எடுத்து மண்டையா பொளந்துறேன் பாத்து. ஒரு டிபி வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஆள் தான் நீங்க. ஆனா என்ன பேச்சு பேசுறீங்க? பெரிய புடுங்கன்னு நினைப்பேன். இப்பவே உன் சந்தேக புத்தியை காட்டிட்டல. லாக்ல தான் சார் இருக்கும். அவசரத்துக்கு ஒரு கால் பண்ணணும்னா கூட லாக் சொல்ல மாட்டா சார். டேய் 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 பூமர் அங்கிள், இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாதுடா. டெய்லி ஒரு லாக் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார். ஏமா இவன் உங்ககிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான்? இதே தான் பண்ணிட்டு இருக்கான் சார். நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அதை செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு மனைவி கிட்ட நீங்க எதையும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? வாயால எப்படி சொல்றதா? நம்ம ஒழுங்கா நடந்துக்கும் போதே நம்மள சந்தேகப்படுறாங்களோ, இதுக்கு நம்ம தீனி போடக்கூடாது. அவன் இன்னும் திருந்தலமாமா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இது தவறுன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக ட்ரை பண்ணுவோம். அப்ப கொடுக்க மாட்டேன். இல்ல, மறுபடியுமே நீங்க புரியதான் வைக்கிறீங்க. என்னன்னு கேட்டா, என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நான் சொன்ன தப்பான நீங்க குடும்பம் நடத்துங்க பாஸ், அது பெட்டர். நீங்க பாடம் நடத்துறீங்க. ஏன் உங்களுக்கு போன் பிரைவசி வேண்டும் சார்? தேவையில்லாத பிரச்சனை இதனால வருது. என்ன தேவையில்லாத பிரச்சனை? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. லாங் பேக் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா கனெக்ட் ஆகி மெசேஜ் பண்ணாங்க. ஜஸ்ட் சின்ன வீடு தான் செட் பண்ணிட்டேன், ஒருத்தையவே மேய்க்க முடியல. ஒரு நாள் என்னன்னா அவங்க ஹாயின் பண்ணிட்டாங்க. உடனே அதை வச்சு ஒரு பெரிய ஒரு கதையை உருவாக்கி, என்ன
என்ன இதெல்லாம் சும்மா சோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்ப என் போனை நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? ஹாய்னு மெசேஜ் வரும்போது 2 பேருக்கு முன்னாடி தான் மொபைல் இருந்தது. அதுல வந்து ஒரு பாய் நேம் இருந்தது. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? அதுல வேற பொண்ணோட வாட்ஸ்அப் டிபி போட்டோ இருந்தது. பொண்ணு போட்டோ இருக்கு, ஏன் ஒய்ஃபோட போட்டோ வச்சுக்க கூடாதா அப்படி? வச்சுக்கிறீங்களா? என்னையில இருந்து? அது ஆக்சுவலா பார்த்தனா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். சோ அவங்களோட போட்டோ நான் பார்த்துட்டேன். ஐயோ பாத்துட்டா அது வரைக்கும் சாமி போட்டோ தான் சார் வச்சிருந்தாங்க. அப்பதான் அவங்க போட்டோ மாத்தினாங்க. ஏன் கெட்ட நேரம் பாருங்க. டேங்க வாடா அது வந்து என்னன்னா அதோட பாய் நேம போட்டு சேவ் பண்ணுன்ற அவசியம் என்ன? என்கிட்ட சொல்லலாமே. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? இந்த தேவையில்லாத அந்த பொசசிவ் நம்மளே ஏன் அவங்க கிரியேட் பண்ணலாம்? பொசசிவ்லாம் கிடையாது பாஸ். இது என்ன பொசசிவ்? எதை எதுக்குள்ள கொண்டா சேர்க்கறீங்க? இது ஆமா ஒண்ணு கொய்யா. ஏங்க இது என்னங்க பொசசிவ்? மச்சான் நீ ஏன்டா டென்ஷன் ஆற? நீங்க ஒரு பிள்ளை லவ் பண்ணிருப்பீங்க, இப்ப வேற ஆளை கல்யாணம் பண்ணிருப்பீங்க, இப்ப அந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்ணா உங்களுக்கு பொசசிவ் வருமா? வருவான் பாரு வரணும். அடி தூக்கிட்டு போற போறாங்க அவங்க பாட்டுக்கு. கண்டிப்பா சார். அதான் சார் அவங்களுக்கு தெரியும். வெளியே வா மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொறுக்குறியா? பக்கத்துல இருக்கிற நியாயம் புரிஞ்சுதா சார்? இப்போ உங்க பக்கத்துல நியாயம் புரிஞ்சான்னு தெரியல. அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரிஞ்சுதா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எனக்கு பிரைவசி வேணும் தான் இருக்கு. பட் ஆனாலும் நான் ஒரு போனை பார்த்துட்டு தான் இருப்பேன். பிரைவசி வேணும் உங்களுக்கு மட்டும். எஸ். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என் ஒய்ஃபுக்கு வந்து வால்பேப்பர்ல அவங்க ஃபேஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது உங்க போன்ல? என் போன்ல. ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? பட் எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வைக்கலன்னும் போது அவங்க எடுத்து பார்த்துட்டு ஏன் வைக்கல? தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. நீ ஏன்டா நினைச்ச? என்னோட பிரைவசிக்குள்ள வந்து நீ இதுதான் பண்ணுன்ற ஒரு அது ஒரு டார்ச்சர் மாதிரி ஆயிடுது எனக்கு. டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு. அதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகே நம்ம ஹஸ்பண்ட் மொபைல்ல நம்ம போட்டோ வச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? மொபைல் ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்னு உள்பட நீ உள்ள வருவேன்னா வேர் இஸ் மை ஸ்பேஸ் அப்படின்னு யோசிக்கிற. கல்யாணம் ஆன வாட்டி எங்க தனி ஸ்பேஸ்? கல்யாணங்கிறது என்னோட பர்சனல் விஷயம். அதுல நீங்க தலையிடுறது அநாகரிகம். என் லவ்ன்றது வந்து வெறும் டிபி வச்சாதான் லவ்வா? உன்னை நான் மனசுல வச்சிருக்கேன்னா அது போதும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. எப்படி இருக்குன்னா லைக் மழை வரும்போது நான் நனையணும்னு நினைக்கிறேன். அவர் தூரத்துல இருந்து மழை வருது பாரு அப்படின்னு சொல்றாரு. இதான் டிஃபரன்ஸ். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. புரியவே இல்லை. இப்படிதான் சார் புரியாம எதையாச்சும் போட்டு குழப்பி இல்ல இல்ல புரியல. நான் சொல்றேன். அதாவது உனக்கு புரியலன்னு சொல்றையா? இது புரிஞ்சிருந்தா நீங்க உங்க பொண்டாடி போட்டோ டிபில வச்சிருப்பீங்க. அவ்வளவுதான். இப்படி ஒரு பாவப்பட்ட அப்புறாணியா இருக்கானே இவன். லவ் பண்றது வந்து இந்த வால்பேப்பர் வைக்கிறதுலயோ இல்ல டிபி வைக்கிறதுலயோ கிடையாதுன்றது என்னோட கருத்து. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? எனக்கு அது பிடிச்சிருக்கு இல்லையா? அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு ஹாப்பி ஃபேஸோட அதை வச்சுட்டு போலாமே. நான் நினைச்சா பண்ணலாம். சோ ஆனா பண்ண மாட்டேன். இவனுங்க எல்லாம் சரி மனுஷனே. உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து. உங்களுக்கு வேற பொழப்பு இல்லீங்களா? இந்த பஞ்சாயத்துல ஏன் சிக்கனமே? ஏன் எடுக்கிறீங்கன்னு உங்க ஒய்ஃப் தானே வச்சிட வேண்டியதானே. டிபியே இல்லாம ஏதோ ஒரு நார்மல் மேகத்தை வைக்கிறதுக்கு என்னோட போட்டோ வைக்கிறது எவ்வளவு பெட்டர்னு எனக்கு என்ன சிரிக்கிற? ஃபீல் ஆச்சு. ஏங்க நான் கூட நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. நீ ஏதோ பயங்கரமா வைக்கிறீங்க நினைச்சேன். இந்த மேகத்தை வைக்கிறதுக்கு பொண்டாடி போட்டா வச்சா என்ன என்ன பண்ணு உனக்கு இப்ப என்ன பிரச்சனை பண்ணுனே வந்திருக்கியா? பிரச்சனை பண்றானா? ப்ளூ கலர் வானம் அதுல மேக கூட்டங்கள் ஒரு நாள். அதான் அவரோட போட்டோ எப்பவுமே. வீரண்டு அட கன்றாவியே. எனக்கு தோணிச்சுன்னா நான் வைக்க போறேன். அது நீ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் ஏன் வைக்கணும்? என்னடா கீழ விழுந்த ரெக்கார்டு மாதிரி அப்படி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? நீ இன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப அது என் பிரைவசிக்குள்ள வர மாதிரி இருக்கு. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் தி ஃபோன். ஓகே அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.